கெட்டதுலேயும் நல்லது என்ன அப்படின்னா அவன் பாடி கிடைச்சது. இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க துக்கத்தோட ஆட்சியோ. கார் விபத்துல மகன் வெற்றி இழந்து தவிக்கிற தந்தைக்கு ஆறுதல் சொல்ற விதமா சூர்யா அண்ட் சிவகுமார் சைதை துரைசாமி வீட்டுக்கு போயிருக்காங்க. வெற்றி துரைசாமிக்கு இறுதி மரியாதையை செலுத்திட்டு சைதை துரைசாமி கிட்ட மகன் இறந்ததை பத்தி பேசி ஆறுதலும் சொல்லிட்டு வந்திருக்காங்க. சைதை துரைசாமியும் 8 நாள் என் மகனை எங்க பசங்க தேடினாங்க, கெட்டதுலயும் ஒரு நல்லது என்ன அப்படின்னா அவன் பாடி கிடைச்சிருச்சு. பாடி மட்டும் கிடைக்கலனா கடைசி வரைக்கும் அந்த வலியோட இருந்திருப்பேன். அஞ்சலி செலுத்த வந்த எல்லாரும் உங்களுக்கு மகனா நான் இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. ஒரு மகனை இழந்தேன், இப்போ எனக்கு 48,000 மகன் கிடைச்சிருக்காங்கன்னு மனசை தேத்திக்கிட்டு இதை பெருசு பண்ணாம விட்டுட்டேன்னு சொல்றாரு. சிவகுமார் அவர்களும் அப்படி மைண்ட் செட் வந்துட்டா நல்லது, இல்லைன்னா நெஞ்சு வலியே வந்துரும்னு சொல்லி ஆறுதலா பேசியிருக்காரு. இந்த வீடியோ பலரோட மனசையும் முழுக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். வெற்றி இழந்து தவிக்கிற அவங்க குடும்பத்துக்கு எங்களோட அனுதாபங்களை சொல்லிக்கிறோம். அவளியமான பொறுமை என் பசங்க என் பசங்க 150 160 யூனிட் இந்த 8 நாளும் அவளை பட்ட கஷ்டம் அதனுடைய பயன் தான் கிடைச்சது. அதெல்லாம் எத்து போய் நினைச்சிட்டு நடக்காது வாழ்ந்த ஐசா அதெல்லாமே ஜெமினி அப்படியா? அது உண்மை இருக்கும். பாட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால எதுக்கு சொல்றேன்னா கெட்டதுலேயும் நல்லது என்ன அப்படின்னா அவன் பாடி கிடைச்சது. இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க துக்கத்தோட ஆட்சியோ நல்லா இதுக்கான அஜெண்ட் கேட்க நான் போ மெசேஜ் பண்ணுறேன் உட்காந்து அஜெண்ட் இப்போ வந்துடுவான்னு வச்சேன். திடீர்னு 10 நாள் கட்ட மாதிரி இப்போ நேற்று இது சேர்த்து பண்ண மாதிரி உங்களுக்கு எழுந்துச்சா அதாவது இல்லை நான் இன்னொரு விஷயம் பெரிதாக ஆறுதல் அடைஞ்சிருக்கீங்களா? வர்ற பசங்க அத்தனை பேரும் அப்பா நாங்கள் இருக்கிறோம்ப்பா நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னாங்கன்னா என் மனசு ஒரு வீடு ஒரு பையனை இழந்தேன். 48,000 பேர் நமக்கு இருக்காங்க. அதனால இதை வந்து பெருசாக எடுத்துக்காங்க. இறைவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்லை அந்த மைண்ட் வந்துச்சா பீஸ்ஃபுல்லாக இல்லைன்னா நெஞ்சு வலிக்காது. ஐயோ நான் அந்த மைண்ட் எனக்கு வந்ததுனால தான் சரி நம்ம பொங்கல் தான் செத்துன்னு சொன்னால் ஒரு குழந்தை போலியோ வந்துடுச்சு. இந்தியாவுக்கு எல்லா டாக்டரும் போய் வைக்க பண்ணி பார்த்தா முடியல. அப்புறம் ஒரு நாள் தோணுச்சு தமிழ்நாட்டுக்கு அத்தனை போலியோ குழந்தையும் நம்ம எடுத்து வளர்க்கணுக்காக கடவுள் குழந்தை கொடுக்குறாங்க. இப்போ கம்ப்ளீட் தமிழ்நாட்டுக்கு மாற்றுத்திறனாளி குழந்தை போலாம் சைக்கிள் மசாலா வளர்த்துருக்காங்க. அதான் சொல்கிறாரு. அப்படியா? தமிழ்நாட்டுக்கு எத்தனை மாற்றுத்திறனாளி குழந்தை எங்களுக்கு தான் உள்ள அவங்க வளர்க்குறாங்க. மேபி இவருக்கு 40,000 குழந்தை ஒரு பையன் போகிறாங்க. அப்படி அந்த மைண்ட் செட் நீங்கள் நிச்சயமாக ஓட்ட முடியாது. அதுதான் 48,000 பேர் 4,000 பேர் உயர்வதையில் இருக்கிறாங்க. 44,000 பேர் அரசு முறை அனைத்து நன்மைகளையும் இருக்காங்க. அத்தனை பேருமே கதறி அத்தனை இந்த செஞ்ச புண்ணியம் வந்து நம்ம இவங்க பிள்ளைய ஒரு பிள்ளைக்கு பண்ணாங்க.